பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்களுக்கு முன்னே பாதை அமைத்து கொண்டே நடக்கிறார் கர்த்தர். ஆதார வசனம் உபாகம் 31:3. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன் நின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். தேவ அனுகிரகம் பெற்றவர்களே, தீர்க்கதரிசியின் மூலமாக திருவுளம் பற்றின தேவன் வாக்குத்தத்தங்களுக்கு நம்மை உரிமையாளர்களாக என்ன திருவுளம் பற்றினார்? நாம் வாக்குத்தத்தங்கள், அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு நம்மை உரிமையாளர்களாக, மேலும் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக நாம் இருப்பதால் நாம் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. நிறைவேற்றியே முடிப்பார். ஆம், இயேசு கிறிஸ்து நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே பிதாவோடு புதிய உடன்படிக்கை, இரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இதை மறக்காதீர்கள். இதை இடைவிடாமல் நம்புங்கள். உங்களது ஆத்துமா பலன் பெறும், பலன் கூடும், சரீரமும் பலன் பெறும். ஆச்சரியமாக பல சமயங்களில் கர்த்தர் நம்மை நகராமல் அமர வைத்துவிட்டு நமக்கு முன்பாக போகிறார். நம்மை அமர வைத்து விட்டார் என்பதை நம்மால் உணர முடியும், புரிகிறது. எப்படி என்றால், எந்த பக்கம் போனாலும், எந்த முயற்சி எடுத்தாலும் காரியம் வாய்ப்பதே இல்லை. நம் ஆத்துமாவிலே ஒரு சத்தம் கிளியராக கேட்கிறது: கொஞ்ச காலம் அமைதியாக இரு. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உன் பெலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உன்னுடைய பெலன். என்ன மகிழ்ச்சி? அவர் என்னை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதும். எனக்காக யாவற்றை செய்து கல்வாரியில் முடித்தவர் எனக்கு செய்வார். நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஜெபத்திற்கு பதில் உண்டு. இதை நினைத்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸாக இருக்க வேண்டும். அதுதாங்க நாம் கர்த்தருக்கு செய்ய வேண்டியது. வாக்குகள் திரும்ப திரும்ப அந்த வார்த்தை உங்களுக்கு வருகிறது. ஆவியானவர் நம்முடைய ஆவியுடன் இதைத்தான் சொல்லி வருகிறார். இதை விளக்கி சொல்ல முடியாது, உங்களால் முடியாது. ஆனால் அவரவருக்குத்தான் தெரியும், புரியும். கர்த்தர் உங்களோடே கொஞ்சம் அமைதியாக இரு என்று சொல்லுவது. இதோடு இன்னும் ஒன்று சொல்லி வருகிறார்: நான் உனக்கு முன்பாக உன்னை கடந்து செல்கிறேன். அதாவது உன்னை அமர வைத்துவிட்டு உனக்காக வேலை செய்வதற்கு, உனக்காக பாதை அமைப்பதற்கு நான் கடந்து செல்கிறேன். உன் முன்னால் தான் போய்கொண்டிருக்கிறேன் என்று நாம் இதை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம். ஏனெனில் நம் முன்னால் சென்றால், நம்ம எல்லையில் இருந்தால் ஏன் இப்படி காரியங்கள் தலைகளாக நடக்கிறது என்று காரியங்களை பார்த்துத்தான் நாம் அவரை கணக்கு போடுகிறோம். சாட்சி சொல்லி விளக்குகிறேன், அப்போது நீங்கள் நம்புவீர்கள். ஆதியாகமம் 37:13-14 வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபு தன் மகன் யோசேப்பை, இவனுடைய சகோதரர்கள் ஆடு மேய்க்க போயிருக்கிறார். அந்த காலத்தில் ஆடு மேய்ப்பதனால் 10 நாள், 15 நாள், 1 மாதம், 2 மாதம் தூரமாக போய் விடுவார்கள். அப்புறம்தான் வருவார்கள். அவர்களை சுக செய்தியை கேட்டு வா என்று அனுப்புகிறார். முன்னறிந்த கர்த்தர் இவன் போகும் முன்னே இவனுக்கு முன்பாக கடந்து சென்று விட்டார். மீகா 2:13 சொல்லுவது போல, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஹல்லேலூயா! இந்த ஒன்று போதுங்க, இந்த ஒரு வசனம் போதுமுங்க. யோசேப்பின் மீது பொறாமை கொண்ட சகோதரர்கள் இவனை கொன்று போடுவார்கள், முயற்சி எடுப்பார்கள் என்று அறிந்த தேவன் 3 காலங்களுக்குள்ளும் நடக்கிறவர் யோசேப்பை கடந்து அவனுக்கு முன்பாக போய் கொலை செய்ய விடாமல் தடுத்தார், குழியில் போட்டார்கள். அதே சமயத்தில் பாருங்கள், இஸ்மவேலர்கள் கீலேயாத்தில் இருந்து எகிப்துக்கு கொண்டு போக பிசின் தைலத்தையும் வெள்ளைப்போளத்தையும் ஒட்டகம் ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். எவ்வளவு காரியங்கள் நடக்கிறது பாருங்கள். இவனை குழியில் போடவும் அவர்கள் வரவும். இது யார் செய்தது? கர்த்தர் செய்தது. இவர்களிடம் யோசேப்பை விற்று போட வைத்தார். யோசேப்பை எகிப்தில் தலையாரிகளுக்கு அதிபதியாகிய போத்திபார் என்பவிடத்தில் வியாபாரிகள் விற்று போட வைத்தார் கர்த்தர். செயின் ரியாக்ஷன் பாருங்கள் எப்படி நடக்கிறது என்று. கொலை செய்து விடாதபடி அவனை உயிரோடு காத்தார். இப்போ உயிரோடு காக்கப்படுவதே பெரிய காரியம். சாத்தான் கையிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி விட்டார். தன்னுடைய சித்தத்துக்கு நேராக நகர்த்துகிறார். முன்பாக கடந்து போகிறவர் இதையெல்லாம் தான் செய்கிறார், காப்பாற்றுகிறார். சாத்தான் போட்ட திட்டத்தை அவமாக்கி கொண்டே செல்கிறார். இது உங்களுக்கு எனக்கு தெரியாதுங்க. நம்ம எல்லைகளில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இல்லாவிட்டால் சாத்தான் எப்போவோ நம்மை முழுங்கி இருப்பான். இந்த பாதையெல்லாம் கர்த்தர் அமைத்து கொடுத்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்ததால் அவன் கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்க செய்தார். ஆம், நமக்கு முன்பாக செல்கிறவர் நம்மோடும் இருக்கிறார். உபாகம் 31:6-8 வாசியுங்கள்.
இதற்கப்புறம் வருகிற யோசேப்பின் சரித்திரம் நீங்கள் அறிவீர்கள். நன்மை என்று போனாலும் அவனுக்கு தீமையாக வந்தது. இதையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றினார். முன்பாக கடந்து போகிறவர் யோசேப்பை எகிப்திற்கு முழுமைக்கு அதிகாரியாக வைக்கும் வரைக்கும் கர்த்தர் ஓயவே இல்லை. இப்பொழுது புரியுதுங்களா? நமது பாதையில் தீமைகள் வந்தாலும் அவைகளை நன்மையாக மாறி வருகிறது. இது எது என்றால் நம்முடைய பக்தியும் இல்லை, யுக்தியும் இல்லை, நம்முடையது ஏதும் இல்லை. நம்மை அழைத்தவர், உடன்படிக்கையின் பிள்ளையாக நம்மை மாற்றினவர், நமக்கு தகுதி படைத்து செய்தவர், இவைகள் நமக்கு ஏதுவாக நன்மைக்கு ஏதுவாக மாற்றிக்கொண்டே முன்பாக கடந்து போகிறார். ரோமர் 8:28 வாசியுங்கள். ஏதும் நடவாது போல நீங்கள் உணர்ந்தாலும் மகனே மகளே, உங்களுக்கு முன்பாக கர்த்தர் தடைகளை நீக்கி போட்டுக்கொண்டு உயர்ந்த நிலைக்கு உங்களை கொண்டு போக அமர்த்த பாதை அமைக்கிறார். அது அவருடைய சித்தம். சாத்தானி திட்டத்தை முதலில் முறியடிக்கிறார், பின்பு உங்களை பாதுகாக்கிறார், பின்பு உங்களோடு அவர் கரம் இருந்து உங்களை வாக்கி செய்கிறார், உங்களை கொண்டே செய்கிறார், பின் அவருடைய திட்டத்துக்கு நேராக நடத்துகிறார். சித்தம் நிறைவேறுகிறது. அவர் சித்தம் உயர்ந்ததுங்க. நீங்கள் நினைப்பது மாதிரி அல்ல. இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை அல்ல உங்களுக்கு உயர்ந்தது, சிறந்தது சொல்லி இருக்கிறார். எடுத்து வாசியுங்கள். ஏசாயா 55 வாசியுங்கள். கர்த்தர் பாதையை வைத்தால் இப்படியா இருக்கும் என்று நினைக்காதீர்கள். சத்ருவின் திட்டங்களை அவமாக்கி கொண்டே உங்களுக்கு முன் நடக்கிறார். இதற்கு நன்றி செலுத்துங்கள். ஏதாவது ஒன்று நடக்கவில்லையே என்று அங்கலாப்படாதீர்கள். நமது சொந்த முயற்சி திட்டத்தில் செயல்பட்டிருந்தால் இந்நேரம் பலவித காரியங்களில் வெளியே வராதபடி மாட்டியிருப்போம், சிக்கியிருப்போம். நீதிபதிகள் 3:5-6 வேதம் நமக்கு ஆலோசனை கொடுத்து உற்சாகப்படுத்துகிறது. என்னவென்றால், சுய புத்தியின் மேல் சாய வேண்டாம். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை சொல்லுங்கள். உங்களை திட்டங்களை விட ஒப்படையுங்கள். உங்கள் ஆசைகளை, விருப்பங்களை எல்லாம் ஒப்படையுங்கள். யார் கேட்க வேண்டாம் என்று சொல்றது? ஆசைப்படுங்கள், வேண்டாம் என்று இல்லை. ஆனால் அவர் அதற்கு எல்லாவற்றையும் அமர்த்தி கொடுப்பார். முழு இருதயத்தோடு ஆவியானவர் வழி நடத்தும்படி கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவரிடம் ஒப்படைத்துவிட்டு அவரையும் ஒரு வார்த்தையுமே நினைவில் கொண்டு நடந்தால், அந்த சிந்தையை மட்டுமே இருந்தால், அவர் கொடுத்த வாக்கை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால், அவர் எப்படிப்பட்டவர் என்பதையே நீங்கள் தியானித்து கொண்டிருந்தால், நீங்கள் நினைப்பதற்கு மேலாக நடக்கும். ரிசல்ட்டை பார்க்கலாம். எப்போதும் ஏதாவது வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கணும், கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் என்று நினைக்காதீர்கள். அப்படி வாழ்வு அமைவதில்லை. கர்த்தர் நம் வாழ்வை இடைவிட்டு கொண்டிருக்கிறார் என்று நினையுங்கள். ஏதும் நடக்கவில்லை என்றாலும், கர்த்தர் தாறுமாக காரியங்கள் நடந்தாலும் கர்த்தர் உங்கள் எல்லையில் இருக்கிறார். நான் கவலைப்பட மாட்டேன் என்று திண்ணக்கமாக அவரது பிரசன்னத்தில் இருக்கிறேன், என்னை எதுவும் அசைக்க முடியாது என்று இருப்பீர்கள் என்றால், ஒருவர் உங்களை தொட முடியாத ஒப்பற்ற நிலைக்கு உயர்த்துவார். நீங்கள் அசைக்கப்படுவதே இல்லை. ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் நீர் எங்கள் எல்லையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, எங்களை எதிரியின் கையில் விட்டு கொடுப்பதும் இல்லை. எதிரிக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். பாதைகளை அமைத்து கொண்டு செல்வதற்காக ஸ்தோத்திரம். அந்த பாதையில் நாங்கள் பின்னாடி வருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் கீழாகாமல் மேலாவோம் கர்த்தாவே. இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு கர்த்தரின் கரம் என் மேல் இருக்கிறது. அவரது வல்லமை, ஞான, கிருபை பனி போல என் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. கண்ணால் பார்க்க முடியாது காரியங்கள் வாய்க்கும் போது கண்டுகொள்வீர்கள் நண்பர்களே. ஆமேன். ஹல்லேலூயா.